வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வருகிறது. இந்த பராபவ ஆண்டில் குரு பெயர்ச்சியாக குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கும் மீண்டும் வக்ரகதியாக சிம்மத்திலிருந்து கடகத்தில் சஞ்சாரித்து குரு பகவான் பலாபலன்களை தரவிருக்கிறார். அதன் அடிப்படையில் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி அன்பர்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இவையெல்லாம் தெய்வ கடாட்சம், குலகுரு, இஷ்டகுரு, குலதெய்வம், இஷ்ட தெய்வ அருள் கடாட்சத்தால் கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் சமூகத்தில் நல்ல பிரபல்யம் அடைவீர்கள். குடும்பம் விருத்தி அடையும். பேச்சில் சிக்கனம், சேமிப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை, நிம்மதி என தத்துவார்த்த கருத்துக்களை பிறரிடம் கூறி வலம் வருவீர்கள். சுய கட்டுப்பாடு, பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறும். பண விஷயங்கள் ஈடுபடக்கூடும். பண விஷயங்களில் ஈட்டுவதில் புதிய முயற்சிகள் கையாள்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட லாப பண வரவுகள் குடும்ப உறுப்பினர் கைக்கு வருவதால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பிறக்கும். குழந்தைகளின் உயர்கல்வி, உயர் பதவிகள் இந்த குரு பெயர்ச்சியில் தேடி வரும். வழக்குகள் நிவர்த்தியாகும். கடன் பைசலாகும். சுக சௌகரியங்கள் மேம்படும். குழந்தைகளுக்கு வாரிசு, தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை, தொழில், விவசாயம், வியாபாரம் எந்த துறை சார்ந்திருப்பினும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் புகழ், கீர்த்தி, நற்பெயர் கிட்டும். புதிய லாப பண வரவுகளை மூத்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய வழிகாட்டுதல் பின்பற்றி புதிய முதலீடுகள் செய்து நிம்மதி பெறுவீர்கள். இருப்பினும் அவ்வப்பொழுது இளைய உடன்பிறப்புகள், தொழில் அலைச்சல், தொழில் பணிபுரியும் இடத்தில் சகாக்களுடைய பற்றாக்குறை, இயந்திர வகை கோளாறுகள், வாகன பழுது, வீடு பராமரிப்பு, சொத்துக்களில் உள்ள இடைஞ்சல்கள் இவையெல்லாம் சஞ்சலப்படுத்தக்கூடும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகளால் பிரச்சனைகள் எழும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையுடனும் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டும். ஜாமீன், உத்தரவாதம் அந்நியர்களுக்கு தர வேண்டாம். மாமன், அத்தை, பங்காளிகள், உறவினர் வகையில் எல்லோரும் ஒருமித்த கருத்து ஏற்படும். ராசியாகி ஒத்துழைப்பு நல்குவர். மேலும் சிலர் சுலப கடன் பெறக்கூடும். வரவுக்கேற்ற செலவுகள் உண்டாகும். வீட்டிற்கு அருகிலுள்ள குருஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தித்து உயுங்கள். நன்றி, வணக்கம்.